தமன்னாவிற்கு விரைவில் திருமணமா? தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தமன்னா. தமிழ், தெலுங்கு, இந்தி என அனைத்து மொழிகளிலும் அவரது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பிடித்துள்ளார். இவர் தமிழில் அயன் பையா, வேரம், சுறா, தேவி, அரண்மனை 4, ஜெயிலர் போன்ற பல படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தவர். இந்நிலையில் நடிகை தமன்னா பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா என்பவரை காதலித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் இருவரும் இணைந்து ஜோடியாக பல நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்தனர். தற்போது தமன்னா திருமணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பேட்டி ஒன்றில் தமன்னா இது குறித்து பகிர்ந்துள்ளார். அதில் 2025ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமன்னாவின் திருமணம் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலே நடக்க இருப்பதாகவும் அதற்கான பணிகளில் தமன்னாவின் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் இது குறித்து தமன்னா தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை தமன்னா தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி தற்போது ஹிந்தியிலும் பாப்புலர் ஹீரோயினாக வலம் வருகிறார். தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடித்து தற்போது முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தமன்னா. இவர் தமிழில் அயன் பையா, வேரம், சுறா, தேவி, அரண்மனை 4, ஜெயிலர் போன்ற பல படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தவர். 20 ஆண்டுகளாக சினிமாவில் இருந்து இன்றும் பல இளம் நடிகைகளுக்கு போட்டியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது இவர் சிக்கந்தர் கா முக்தார் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படம் 29ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் பேட்டி ஒன்றில் வட மற்றும் தென் இந்திய சினிமாவில் இருக்கும் வேறுபாடுகள் குறித்து தமன்னா பேசியுள்ளார். அதில், எங்கள் சொந்த துறையில் இது போன்று வேறுபாடுகள் உருவாக்குவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. இது போன்ற கருத்துக்கள் சினிமாவை மேலும் அழைக்கத்தான் செய்கிறது. வட இந்திய சினிமாவும் தென்னிந்திய சினிமாவும் ஒன்றிணைந்து ஒரு உண்மையான பான் இந்தியா படத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.